ரொம்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இன்னைக்கு எனக்கு ஒன்றே பார்த்தா பார்க்குது பாருங்க கிண்ணத்தில் தம் கொண்டு தாங்க பார்த்து வருது பாருப்பா இல்லை ஆப்பிளி பெரிய பெரிய வாழைப்பழம் வாங்கிக்கிறாங்க நீ வாங்கி தந்தியா பேச வாங்க 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 ரொம்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இன்னைக்கு நினச்சா அப்படியே எங்கள் அம்மா எங்கள் அப்பா வருவாங்கன்னு வந்துட்டாங்க வாங்க வாங்க உள்ள வாப்பா உள்ள வாப்பா பாப்பா ஐயோ நான் படம் பார்த்துக்கிட்டு இதுதான் நினச்சிருக்கிறேன் என்னடா இது வரனாங்களே வரவே இல்லையே இன்னைக்கு தான் அந்த மாவு ரொம்ப அதிர்ஷ்டம் சுட்டேன் என்னடா அது அம்மா அப்பா வந்த பிறகு சுடலான்னு பார்த்தோம் சரி வரவே இல்லையே சரி எதுக்கு சுட்டு வைப்பேன் துண்டுட்டுன்னு சொல்லிட்டேன் 9 சுட்டேன் அதில் 2 துண்டு மீதி வச்சுக்கிறேன் அவர் சாப்பிட மாட்டார் வா உள்ள வா உட்காரு உட்காரு அம்மா தோட்டத்துக்கு போயிட்டாங்க பாரு எங்கள் அம்மாவும் எங்கள் ஆப்பிளி பெரிய பெரிய வாழைப்பழம் வாங்கிக்கிறாங்க நீ வாங்கி தந்தியா பேச எவ்வளோ அருமை வாங்கிக்கிறாங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க அவங்க 11 மணிக்கு வந்தாங்க நீ வந்துக்கிற நான் சாப்பாடு ஆக்கியா சாப்பாடுலாம் இப்போ போட்டு ஆகியா முட்டை வந்து போட்டேன் சாப்பாடு பாரு சூப்பரா பாரு பாரு எவ்வளோ பாரு பொண்ணுக்கு ஓன்னு சொல்லிட்டு எப்படி பாரு போன வாட்டி போனோம் நம்ம போய் எடுத்துன்னு வந்தோமா அது இந்த வாட்டி போகலையா அவங்களே எடுத்துன்னு வந்துட்டாங்க பேசி பொண்ணுக்கு இந்த இந்த வயசுலயும் நம்ம பொண்ணுக்கு நாம போய் பார்க்கணும் இந்த பொருளை நம்ம எடுத்து பொண்ணுக்கு கொடுக்கணும் பச்சை முந்திரி கொட்டை என்ற பாசம் அவங்களுக்கு இருக்குது அது எடுத்து வந்து கம்ப்யூட்டர் காய் காய்ச்சிக்குது இது முந்திரி கொட்டை நாள் கிடையாது கம்ப்யூட்டர் காய் காய்ச்சிக்குது சூப்பரா அரிஞ்சு அழகா பாரு என்ன குழம்பு வைக்கலாம் சொல்லு 2-3 நாளைக்கு வைக்கலாம் பழகுதா எப்படி 1 கிலோ வருதா அதான் முந்திரி கொட்டைக்கு வந்து அதுக்கு அந்த மாதிரி நம்ம எந்த பொருள் போட்டு வச்சா குழம்பு நல்லா இருக்குன்னா அது மாதிரி வைக்கணும் குழம்பு வைக்கலாம் ஆட்டுக்கறி வைக்கலாம் கோழிக்கறி வைக்கலாம் வைக்கலாம் இறா இங்கே வந்து ஆனால் வந்து கூட்டிட்டு போனால் கிடைக்கும் ஏமா நாம் வாங்கி போய் கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு வரணுமா பாவம் அவங்க இந்த வயசில் நம்ம தேடி வரான்னு சொன்னால் நாம் தாம்மா அவங்கள போய் பார்த்துட்டு நம்ம தாம்மா வரணும் தப்புமா அது அவங்க இந்த அளவு இன்னும் பஸ் ஏறி வந்து நம்மளை பார்க்க வராங்கன்னு சொன்னால் நாம தாம்மா போய் பார்க்கணும் இருக்கட்டும் நம்மளை வானடா இது என்னடா இது இருக்குன்னு தான் சொல்கிறோம் அவங்க ஆமாம் தேடி இந்த அளவுக்கு நம்ம கரெக்டா இல்லை அம்மா நாள் இல்லைன்னா ஒரு 10 நாள் கூட 10 நாள் கூட ஒரு வாரம் திருப்பாங்க ஒரு கூட இல்லை அதை நான் இது நம்ம எதுக்கு போனோம் அப்போ நம்ம டூரை போனோம் டூர் போனோம் அப்போ தான் ஒரு வாரம் கூட இல்லை ஒரு வாரம் தான் இருந்தாங்க கல்யாண புதுசில் அவங்க அது மாதிரி எனக்கு நிறைய ஊசி போட்டுக்கிறாங்க குழம்பு வச்சுக்கிறாங்க அப்போ கல்யாண புதுசில் அப்போ வந்து அவங்க உரிச்சு வந்து எனக்கு அது மாதிரி குழம்பு வச்சு நிறையா போட்டுக்கிறாங்க அப்போ கிடைக்கலமா கொட்டை நாம போகல அவங்கள அதே மாதிரி அது மாதிரி கொட்டையும் அந்த நேரத்தில் எல்லாம் இல்லை நம்ம சரியா போகல நம்ம போகிற நேரத்துக்கு அந்த சீசனில் போனால் தானே கிடைக்கும் அந்த சீசனில் விட்டு போகிறோம் அப்போட அந்த காஞ்சி போன கொட்டை கொடுத்து அனுப்புவாங்க வச்சு இந்த வீட்டில் அந்த சீசன் தவறி போனாக்கா அதை சுட்டு உடச்சி அதுதான் வீடியோ பார்த்துருப்பாங்க ஜனங்க ஆமாம் எல்லாத்தையும் போடலாம் நல்லா இருக்குது ஒரே ஒரு கொட்டையை அறிய முடியுமா சொல்லு எம்மா காசும் தெரியுமா அதா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு ஒன்று அப்படியே தேங்காய் மாரி அப்படியே ஒன்று அழகாக இருக்குது பாரு இதுமாரி தான் வெட்டி வைக்கணும் நம்ம வந்து சூப்பராக இருக்குது பாரு எல்லாத்தையும் அந்த கிண்ணத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணி வை ஆமாம் அதெல்லாம் சாப்பிட்ணும்பா சூப்பராக இருக்குதா வேஸ்ட் ஆகிடுதா நல்லா இல்லாத போட்டுறாத ஏன்னா சாப்பிடக்கூடாது அது வீணாயிடும் ஆயா வெட்டி வெட்டி தட்டில் வச்சு கொடுப்பாங்களா அதாம்மா இதே பனஞ்சோறு நம்ம அம்மா தான் சாப்பிட்ருக்கோம் ஊறப்பட்டது சாப்பிட்டுக்கிறோம் இப்போதைக்கு நம்ம பணம் கணக்கு கொடுக்குறதுனால நம்மளுக்கு இது கிடச்சிது இது இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி எல்லாத்தையும் நோண்டியா இவ்வளோ கொட்டை வேஸ்ட் ஆகிடுதா இதுதான் என்ன 3 பேர் 4 பேரும் சாப்பிட்லான்னு பார்த்தா ஒரு ஆளுக்கு 10 பழகுதா
எனக்கு ஒன்றே பார்த்தா பார்க்குது பாருங்க கிண்ணத்தில் தம் கொண்டு தாங்க பார்த்து வருது பாருப்பா. கொடு கொடு நல்லா தாங்க அம்மாட்ட கொடு. சும்மா ஆள் கொண்டு எடுத்துக்கிட்டு கொடு. நல்லா கதை எடுத்து ரெண்டு சாப்பிடு, நல்லது உடம்புக்கு. ம் சாப்பிடு சாப்பிடு. ம் நான் அன்னைக்கு சாப்பிட்டேன், அன்னைக்கு கூட சாப்பிட்டேன் நான். ம் நான் வெட்டி சாப்பிட்டேன், நான் வெட்டி இது வச்சுருந்தேன். அது அருமையாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா உடம்புக்கு நல்லது, நல்லா இருக்குங்க. அருமையான கிழங்கு. இதெல்லாம் உடம்பு கிடையாது, ஒன்றாகாது, ஒன்றாகாது. சூப்பர் சூப்பர் சுளை, அருமையாக இருக்கும். அதான் சூப்பரான சுளை, அருமையாக இருக்கும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பாரு. ம் நல்லா வெள்ளையாக்குது. சூப்பராக இருக்குது. அதான் அரிசி அவங்க அம்மாட்ட கொடுத்து போடைக்கிறீங்க. ஆஹா அது போட்டால் நல்லா இருக்குமான்னு தெரியலையா? ம் அதான் களி கிள்ளி கிடதான் தெரியல. ரேஷன் அரிசி பார்க்குறீங்க, நெல்லு கிள்ளி கிடத்தா பாரு. ஆ ஒரு அரிசி நெல்லி கிடக்கும், வண்டு கிடக்குன்னு சொன்னால் அவங்க ஸ்டாக் வைக்கிறாங்க, அதில் வந்து வரதான் செய்யும். அரிசி உலகமே இதுதான் சாப்பிடுது. ம் கடை அரிசினாக்கா நாம் என்ன கடை அரிசி இது ஒரு வேளை சாப்பிட்றோமா, அப்புறம் என்ன? ம் இது ஒரு வேளை சாப்பிட்றோமா, சாப்பிட்டு தான் ஆகணும் இது. ம் ம் ஆமாம். ம் எப்பனா ஒரு நாளைக்கு தான் சப்பாத்தியா, ம் அப்பாவுக்கு சப்பாத்தி சுட்டு போடுறாங்க. சப்பாத்தி போடுறாங்க, ம் சப்பாத்தியா இந்த கேரட் பீன்ஸு அரிசி குருமா சப்பாத்தி. இந்த பாரு பீக்கங்க பீக்கங்க இல்லை இல்லைன்னு பாரு, மேலே இருந்து ஒரு பீக்கங்க அர்த்தம் கண்ணுக்கு தெரியாமல் வயிறு இருக்குது. ஒசக்கு ஒன்று அன்னைக்கு ஒன்று 3 பீக்கங்க காய்ச்சிட்டு, ம் அது நாளைக்கு பொரியல். ம் ஏன்னா நம்ம வீட்லயே மருந்து போடாத பீக்கங்க, ம் நாளைக்கு அம்மா அப்பாவுக்கு பொரியல் பண்ணி கொடுக்க வேண்டியதான். காய் நல்லா பொரிச்சா நல்லா சூப்பராக இருக்கும். அது பொரிக்கிற வாட்டங்க இது தேங்காயெல்லாம் திருப்பி போட்டு செய்யணும். நீ என்ன தான் மல்லாட்டை பயிர் போட்டாலும் சரி தான், தேங்காய் கொஞ்சம் திருப்பி போட்டால் டேஸ்ட்டு வந்து வரும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிச்சம் இருக்கும், காய் அறுக்கணும். இந்த வங்குற காய் அரை காய் இருக்கும் கண்டிப்பாக. அது கண்டிப்பா 2 மாசம் தான் ஆகுது தேங்காய் எண்ணெய் ஆட்டிய, அது கட்டி முடிச்சு போயிட்டு 2 மாதம் இருக்கும். அதில் 2 மாசம் காய் முத்தாது. 4 மாசம் ஆனால் 5 மாசம் ஆனால் தான் காய். இன்னைக்கு சப்பாத்தி தான் அம்மா அப்பா. உனக்கும் சப்பாத்தி, எனக்கு தான் சாதம். ஏன்னா மதியானம் நீயே சாதம் சாப்பிட்டாலும் உனக்கு உடம்பு வீணாக தான் போகும். ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து நம்ம 3 வேளையும் அப்போ சுகர் கிடையாது. 3 வேளையும் நீ வெறும் சாதமே சாப்பிட்டு இருக்கக்கூடாது. நான் எங்களை மட்டும் நாங்கள் நல்லா நான் ஒன்று நல்லது, நான் என்ன பண்ண போகிறோம்? ஆமாம் எப்படி போவோம்? அதே தான் குடும்பத்தில் 2 விளக்கு செஞ்சால் தான் அந்த விளக்கு ஒழுங்காக இருக்கும். ஒரு விளக்கு போய் ஒரு விளக்கு நின்றுதுன்னா அது வந்து வாழ்க்கைக்கு இடம் இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக எல்லாரும் வந்து நம்ம சாப்பிடணும். இதுதான். அதுதான் சொல்கிறேன், ஆளுக்கு 2 சப்பாத்தி நம்ம சாப்பிடணும், அதுதான் நல்லது. சரி சப்பாத்தி ரெடி பண்ணி போட்டு எடு. சரி. கேரட்டு பீன்ஸு எல்லாம் போட்டு கொஞ்சமாக குருமா வச்சுட்டேன். நேரம் முடிஞ்சுது. சப்பாத்தி ரெண்டுமே இருக்குது, அப்படியே மிக்ஸுன்னு இருக்குது. சப்பாத்தி ஒன்று 2-3 சப்பாத்தி தான் இருக்குது. செஞ்சுட்டு நாங்கள் சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடணும். 2 சப்பாத்தி தான் இருக்குது, 3 சப்பாத்தி இருக்குமா. அவ்வளோதான், போட்டு எடுத்துன்னு வந்துட வேண்டியதான். போட்டாச்சுப்பா, போட்டாச்சு.
மணி சீக்கிரம் சாப்பாடு கொடுக்கணும். நாம 10 மணி கூட சாப்பிடலாம், அவங்களுக்கு சீக்கிரமா சாப்பாடு கொடுப்பாங்க வீட்டில். எங்கள் வீட்டில் 7 மணிக்கெலாம் சாப்பாடு கொடுத்து பழக்கம். நான் வந்து 10 மணிக்கு தான் செய்வேன். அது நீ வேலையை சீக்கிரம் ஆகிறேன், அது செய்கிறேன் சாப்பாட்டை. அங்கெல்லாம் வந்து காலையில் காட்டி 8 மணிக்கெலாம் சாப்பிடுவாங்க, நைட்டுக்கு வந்து 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க. அங்கே அந்த ஊரில் அதே பழக்கம் தான். நம்ம தான் 10 மணி சாப்பாடு கிடையாது, அவங்களுக்கு அந்த குறிப்பிட்டான வேலைக்கு சாப்பாடு போட்டால் தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா தூங்கிடுவாங்க. அப்புறம் சாப்பிடலாமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நாங்கள் இன்னைக்கு கும்பலாக சாப்பிட போகிறோம். எங்கள் அம்மா எங்கள் அப்பா நாங்கள் 2 பேர் 4 பேர் அழகாக கும்பலாக சாப்பிட போகிறோம். ஜாலியாக இருக்குது. வா வா சாப்பிடலாம் வா. உட்காரு. மிளகாய் கொஞ்சம் கடிச்சிட்டு போறியா? சப்பாத்தி பண்ணி நாங்கள் 3-4 பேர் சாப்பிட்றோம் கும்பலா. இன்னைக்கு தான் எங்களுக்கு ரொம்ப சாப்பிட்டு திருப்தி வருது. தனியாக சாப்பிட்டு ரொம்ப போர் எடுத்துது. நல்லா இருக்குதா? சூப்பராகுதா? உருளைக்கிழங்கு போட்டுனா கொஞ்சம் நல்லா இன்னும் டேஸ்டாக இருக்கும். வெறும் கேரட் போட்டு தான் சூப்பராக இருக்கா. அவ்வளோதான், சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டாச்சியா. அதுதான் எங்கள் வீடியோ. ஏசி கிரேஷன் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய். லைக் பண்ணிங்க. பாய் பாய்.